சென்னிமலை ஆதீனம் அவர்கள், ஸ்ரீ சரவணானந்த சரஸ்வதி அவர்கள் சுவாமி வந்திருக்கிறாங்க. அப்புறம் சாய் சாமி வந்திருக்கிறாங்க. அது போல நம்ம மலேசியாவில் வந்து அறிமுகமே தேவையில்லை. அவரு ஆதிசங்கர திருமணத்திலிருந்து சுவாமி மகேந்திரா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அப்புறம் நம்மளுடைய சேங்கூர் மாநிலத்துடைய ஆட்சி குழு உறுப்பினர், நம்ம ஸ்டேட் மினிஸ்டர் கூட சொல்லலாம், அந்த ஸ்டேட்டோட மினிஸ்டர் தான் அவரு. மாண்புமிகு மதிப்புக்குரிய திரு ஐயா பாப்பாராயுடு அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதுபோல நம்மளுடைய மலேசியா முக்கியடாமான்ல இருந்து டிசிபி டத்தோ குமரன் அவர் வந்திருக்கிறாங்க. தான் ஸ்ரீ டத்தோ ஸ்ரீ டாக்டர் குமார் அவர்கள். அது போல இந்த கோயில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, அம்மா நீங்க பேசுறீங்களாமா? யாரும் பேசுறாங்க. இந்த கோயில் இங்க இருக்குதுன்னா அதுக்கு முதல் காரணம் ரெண்டு பேரு நான் எப்பயுமே சொல்லுவேன். ஒன்று மாண்புமிகு மதிப்புக்குரிய ஐயா கணபதி ராவ் அவர்கள். நல்ல ஒரு சிறப்பான கைத்தட்டு கொடுங்க. கணபதி ராவ் ஐயா இருக்கும் போது நான் சொல்றேன். இரண்டாவது, இந்த கோயிலுக்கு அமைப்பதற்கு முதல் காரணம் மாண்புமிகு மதிப்புக்குரிய நம்மளோட ஐயா வசந்தகுமார் அவர்கள். அப்புறம் அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த கோயில் இல்லை. இந்த மாண்புமிகு கணபதி ராவும் மாண்புமிகு வசந்தகுமாரும் இல்லைன்னா இந்த திருவண்ணாமலையார் கோயில் இந்த இடத்துல கிடையாது. இதான் உண்மை, நிதர்சனமான சத்தியமான ஒரு உண்மை. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரோட பங்களிப்பு இந்த இடத்துல ரொம்ப அதிகம். நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சிருவாங்க. வைபி கனாவும் நான் அவங்களுக்கு ஐஸ் வைக்கிறேன்னா இல்லை, இது உண்மை, நிதர்சனமான சத்தியமான ஒரு உண்மை. அந்த பாப்பா ராயுடு ஐயா அவர்களுக்கு நான் சொல்லுது, அவருடைய கூட பிறந்த அண்ணன் தான் அவரு. அவர் இன்னைக்கு வரல. அவர் முன்னுக்கு நம்ம சொல்றது வேற, அவர் பின்னாடி சொல்றதுதான் வேற. பின்னாடி நம்ம புகழ்றது தான் அந்த புகழ்ச்சி மேல இருக்கும். ஆகவே அவங்க ரெண்டு பேரோட பங்களிப்பு ரொம்ப இந்த கோயில் அதிகம். அது போல என்னுடைய மனசுக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர் தத்து அண்ணாதுரை அவர்கள். அது போல நம்மளுடைய பண்டார் புஞ்சா நம்முடைய கவுன்சிலர் அழகன் அவர்கள். நான் ஒண்ணு சொல்ல வேணாம், அவர் 10 செஞ்சிருக்காரு. அடிச்சா வைபி எங்க இருக்கீங்க, என்ன சாமி என்ன வேணும், அடுத்தது என்ன வேணும்னு தான் கேட்பார். முடியாதெல்லாம் கிடையாது, என்ன வேணும் உங்களுக்கு, நாங்க என்ன செய்யணும், மஜ்லிஸ்ல இருந்து நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாரு. அது போல பிகேபி குரூப் நம்மளுடைய லீனா அம்மையார் அவர்கள். இந்த மாதிரி நிறைய விஐபி வந்திருக்கீங்க. அப்புறம் கம்பம்பட்டான் முனீஸ்வரன் கோயில் தேவஸ்தானத்துடைய தலைவர், நிறைய பேர் வந்திருக்கீங்க. எனக்கு கண்டு சரியா தெரியல இந்த வெளிச்சத்துல. எல்லாரும் நான் யாரையாவது பேரை விட்டுட்டேன்னா என்ன கொஞ்சம் மன்னிக்கணும். நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. இன்னைக்கு இது ஏன் வந்திருக்கீங்கன்னா, சிவன் கோயில் அடிக்கல் நாட்டி விழாக்கு வந்திருக்கீங்க. என்ன சிவன் கோயில் தான் உத்தமம். இப்ப மாரியம்மன் கோயில் இப்ப வந்ததுதான், ஒரு 300 வருஷ காலங்கள்ல வந்ததுதான். ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் சிவனாலயம் தான், சிவன் கோயில். அது இந்த மலேசியாவிலேயே முதல் தடவையாக 5 ராஜகோபுரம் வச்சு, அப்புறம் சுவாமிக்கு ஒரு கோபுரம் வரும், அம்பாளுக்கு ஒரு கோபுரம் வரும், பிள்ளையார் முருகனுக்கு ஒரு கோபுரம் வரும், பெரிய பெரிய கோபுரம். அதை தவிர்த்து 5 ராஜகோபுரம் வச்சு 3 பிரகாரம் வச்சு ஒரே கோயில் இந்த கோயில் தான் மலேசியாவிலேயே நம்ம பண்ண போறோம் அந்த கோயில். சரி, ஏன் நிறைய கோயில் கட்டிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப பேர் கேள்வி. கோயில் இருக்கிற கோயில் போதும், நிறைய வசதிகள் வந்துட்டு இருக்கு. இருக்கிற கோயில் போதும், இருக்கிற கோயில் தான் கொஞ்சம் நாங்க விரிவுபடுத்துறோம், அவ்வளவுதான். கோயில் ஆல்ரெடி இருக்குது, நாங்க புதுசா கட்டல. இருக்கிற கோயில் நாங்க விரிவுபடுத்துறோம். ஏன் அப்படின்னு கேட்டா, பக்தர்கள் வந்துட்டு போறதுக்கு வசதிகள். இரண்டாவது நம்ம இங்க வந்து பாடசாலை வந்து செய்ய போறோம், வேத ஆகம பாடசாலை. இன்னைக்கு நமக்கு வந்து இந்த சமய கல்வி எல்லாம் இல்லாததுனால நம்மளோட சமயம் எங்கேயோ போயிடுச்சு, சமயம் சீர்கட்டு போயிடுச்சு. இந்த சமயத்தை வந்து நல்ல நெறிப்படுத்துவதற்காக என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆலயத்தை ஒரு வேதாகம பாடசாலையாகவும் சமுதாய கூடமாகவும் செய்ய போறோம். இப்பயே நிறைய கிளாஸஸ் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். வைபியோட கவனத்துக்கு இது நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். சிலம்பம் கிளாஸ் நடத்துறோம், ஆகம கிளாஸ் நடத்துறோம்.
தேவார கிளாஸ் நடத்துறோம், நிறைய கிளாஸ் நடத்துறோம். எல்லா பேரும் நடத்துறாங்க, நாங்களும் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த சமயத்தை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு நெறிப்படுத்துவதற்காக. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து கல்வார கோயில் அப்படின்னா அடி முதல் மேல வரையிலும் எல்லாமே கற்கள் தான். ஒரு சிமெண்ட் நம்ம பாய்க்க மாட்டோம், ஒரு மண்ணு பாய்க்க மாட்டோம், ஒரு ஆணி பாய்க்க மாட்டோம், ஒரு பேஸ்ட் பாய்க்க மாட்டோம். எல்லாமே கற்கள், முழுவதும் கற்கள். மலேசியாவில் அப்படி ஒரு கல் இல்ல. இப்படி சிங்கப்பூர் போட்டீங்கன்னா, இங்க பிலிப்பைனா, இங்கிட்ட போட்டீங்கன்னா தாய்லாந்து, எந்த சைட்டுமே கிடையாது. இது ஒரே ஒரு கோயில் தான், கருங்கல் கோயில். தமிழர்களுடைய சரித்திரம் அடையாளம் இது. 1000 வருடங்களுக்கு முன்னாடி ராஜராஜேந்திர சோழன் வந்து படையெடுத்து வந்தார். படையெடுத்து வந்து கடாரம் என்ற ஊருக்கு வந்து பிரம்மதேசம்னு இல்ல கடாரம் ஊருக்கு வந்து அங்க வந்து லம்பா பூஜாங்கிற இடத்துல வந்து அவர் வந்து சிவன் கோயில் கட்டுவதற்காக ஏற்பாடு செய்தார். ஆனா தற்சாலிகளால் அவரால் கட்ட முடியாம திரும்பி இந்தியாவுக்கு சென்றார். காஞ்சிபுரம் பக்கத்துல நீங்க போன பாருங்க, காஞ்சிபுரம் பக்கத்துல பாலாற்று கரை ஓரத்துல பிரம்மதேசம் ஒரு ஊரு, அந்த ஊர்ல அவரோட சமாதி இருக்கு. 5 வருடங்கள் போய் அங்க சிவ பூஜை செஞ்சு அங்க சமாதி ஆயிட்டார் ராஜராஜேந்திர சோழன், மாமன்னர் ராஜராஜேந்திர சோழன். அப்ப அந்த சோழ பேரரசு வந்து அவரால் கட்ட முடியாத அந்த கனவை நினைவாக்குவதற்காக தான் இந்த ஆலயத்தை வந்து கருங்கல்லே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தேசமாக இருந்து இந்த கோயிலை வந்து கருங்கல் கோயிலாக பண்ண போறோம். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த கல்லு பாத்தீங்கன்னா 1000 உருளி போட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதுல வந்து பேர் எழுதுவாங்க. இந்த பேர் எழுதி இன்னைக்கு மாக்கர்ல எழுதி உள்ள வச்சிடலாம், ஆனா அது அழிஞ்சு போயிடும். ஆனா நாங்க என்ன செய்ய போறோம்னா முதல் பிரகாரம், 2வது பிரகாரம், 3வது பிரகாரம். இந்த 3வது பிரகாரத்துல செவுத்துல யாராரு எவ்வளவு கொடுத்தாங்க இந்த கோயிலுக்கு நன்கொடை, 5 பைசா கொடுத்தாலும் சரி, அத்தனை பேரும் ஒரு கல்வெட்டா எழுத போறோம். இது ஒரு கல்வெட்டு எழுதக்கூடிய சரித்திரமான கோயில். இந்த கோயில் மாதிரி செங்கல்ல எழுதிட்டு இப்படி வச்சுட்டு யார் எவ்வளவு கொடுத்தா பாக்கெட்ல போட்டுடலாம். எங்களுக்கு பாக்கெட்டே கிடையாது, நாங்க பாக்கெட்ல போட மாட்டோம். நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு பைசாவும் ஒரு சேனும் இந்த கோயில்ல அண்ணாமலையாருக்கு மட்டும்தான் போய் சேரணும். நினைச்சாலே முக்தி கொடுக்கிறவர் அண்ணாமலையார். நமக்கெல்லாம் முக்கியம் ஞானமும் சௌபாக்கியமும். இந்த மலேசியால எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நம்ம ஆன்மீக நல்லபடி வரணும் அப்படின்னு தான் இந்த செயலை நம்ம செய்யறோம். ஏன்னா இப்ப பாருங்க, பப்ளிக்காவே சொல்றோம், நம்ம டிசிபி உட்கார்ந்து இருக்கிறாரு, நம்ம தூக்கில பாக்கெட்ல போட மாட்டோம், டிசிபிக்கே தெரியும். டெபுட்டி கமிஷனர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் மட்டும் நம்ம சொல்றோம் பாருங்க. இன்னைக்கு பார்த்தா எஸ்கோ உட்கார்ந்து இருக்கிறாரு. கடவுளுடைய சாட்சியாக நம்ம எல்லாமே அந்த மாதிரி தப்பான காரியங்கள் செய்வதில்லை, எல்லாமே நல்ல காரியம் தான் செய்ய போகிறோம். நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு சேனும் இந்த இடத்துல ஒரு சரித்திரம் உருவாக போகுது. சரியா? சரி, சாமியே கட்டிடலாமே. அந்த காலத்துல அரசர்கள் கட்டினாங்க, இப்ப வந்து சன்னியாசிகள் கட்டுறதா இருக்குது, சாமியார்கள் கட்டுறதா இருக்குது. ஏன்னா நடுவில் யாரும் கட்ட முடியலையே. அதனால நாங்களாவது அந்த முயற்சி செய்யறோம். எங்களோட இருந்து நீங்க எல்லாம் அப்படியே கை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நல்லபடி செஞ்சு, நான் 1000 வருஷம் வாழ போறது இல்லை, 1000 வருஷம் வாழ போறேன்னா, ஆனா இந்த கோயில் 1000 வருடங்களுக்கு வாழும். இந்த உலகம் அழியிற வரைக்கும் இந்த அண்ணாமலையார் இங்க இருப்பார். அண்ணாமலையார் சும்மா சின்ன உருவம் இல்லை, இங்கே உலக உயரம் இருப்பாரு. யாகசால உயரம் 9 அடி, அம்பாள் வந்து 6 அடியில வராங்க. அது போல சுவாமியோட திருவிக்கிரங்களும் இங்க இருக்குது. யாராருக்கா வாங்கி நீங்க வந்து உங்களால முடிந்தால் செய்யுங்கள், இல்லைன்னா யாரும் போஸ்ட் பண்ணுங்க. சரியா? முன்ன வந்து நீங்க செய்வது உங்களுக்கு நல்லது. சரியா? காலம் முழுவதும் உங்களுடைய பேர் அதுல இருக்கும். பேருக்காக செய்வது ஒண்ணும் இல்ல, பகவானுடைய சேவைக்காக செய்யுங்க. சரியா? அது போல இந்த யாகத்தை வந்து மிக சிறப்பாகவும் மிக உண்மையாகவும், நான் நினைச்சதை விட ஒண்ணு அதிகமாகவும் இந்த யாகத்தை சிறப்பா செய்து கொடுத்த நம்ம சிவஸ்ரீ யோகேஸ்வர சிவாச்சாரியார் அவர்களுடைய குழுவினர்களுக்கு வேலையில வந்து எல்லாம் சிவபெருமான் பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுத்து எல்லோருக்கும் நல்லது செய்வாராக. அது போல இந்த கலசம் வந்து பாத்தீங்கன்னா 1000 கலசங்கள் இங்க வச்சு பூஜை பண்ண இருக்கிறது. இந்த கலசத்தை பாத்தீங்கன்னா 27 நதியோடைய தீர்த்தம். நம்ம நினைச்சா ஒரு நதிக்கு போயிட்டு வர முடியாது. கங்கா, யமுனா, சரஸ்வதி, பல்குனி, சிப்ரா, நிறைய நதிகளுடைய தீர்த்தத்தை வந்து அதில் வந்து வச்சிருக்கிறோம். 27 நதியோட தீர்த்தம், அப்புறம் இன்னும் சில புண்ணிய தீர்த்தங்கள்லாம் அதில் வச்சிருக்கிறோம். இதை வாங்கி கொண்டு போய் வீட்டுல தெரியுங்க, எல்லாரும் குடிங்க. நினைச்சாலே முக்தி கொடுக்கக்கூடிய அண்ணாமலையார் உங்களுக்கு எல்லா சகல சௌபாக்கியத்தையும் கொடுப்பார்.
சரியா? ஆகவே நீங்க எல்லோரும் நன்றாக இருக்கணும். இந்த வருகை தந்துள்ள அத்தனை பிரமுகர்களும் நல்லா இருக்கணும்னு வேலையில எல்லாரையும் நான் வந்து கேட்டுக்கொண்டு எல்லாரையும் பிரார்த்தித்து எல்லாம் வல்ல அண்ணாமலையார்களுக்கு பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை சர்ச்சிருக்கார். இவங்க பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காங்க. அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்ததே அவங்கதான். நல்ல ஒரு பலத்தை கை தட்டு கொடுங்க. நமக்காக இந்த தீர்த்தத்தை 27 அடி தீர்த்தத்தை கொண்டு வந்தது அவங்கதான். பாருங்க, பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காங்க இங்க. அதனால நம்மளுடைய அண்ணாமலையாரோட அருளை தெரிந்து சீக்கிரங்களாக இருந்தாலும் அவங்க கொண்டாந்து இதை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க வேலையில நல்ல அனுகிரகத்தோட சிவனோட ஆசீர்வாதத்தோட சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த கல்லு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் காசு எடுத்துட்டு வரல அப்படின்னா என்ன பண்றான், நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட கட்டலாம். சரியா? இல்ல எனக்கு ஒரு தூண் வேணும், நான் தூண் எடுத்துக்கிறேன் சாமி அப்படின்னா தூண் எடுத்துக்கலாம். இல்ல சுவாமி விக்கிரகம் நான் எடுத்துக்க போறேன். நேற்று வந்தாரு தான்ஸ்ரீ குமார் வந்தாரு, நான் நவகிரகத்தை எடுத்துக்கிறேன்ட்டாரு. ஏன்னா அவருக்கு ஏதோ கிரக தோஷம் இருக்கு, யாரோ சொல்லியிருக்காங்க இருக்கு, அதனால நான் நவகிரகத்தை எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க தாராளமா பெற்றுக்கொள்ளலாம். நேரடியா என்னுடைய நம்பர் கூட அதுல இருக்கு, நீங்க நேரடியா என்கிட்ட கூட பேசலாம். இல்ல நம்மளுடைய நீங்க பேசலாம். சரியா? ஆகவே வருகை புரிந்த எல்லாருக்கும் திரும்பி இன்னொரு தடவை நன்றி காரணத்தை சொல்லி நீங்க எல்லாரும் சிறப்புடன் இருக்க இறைவனுடைய ஆசீர்வாதம் என்றென்றும் இருக்கணும். அது போல நம்ம ஆலய குருக்கள் பாலகணபதி இவருக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு கைத்தட்டு கொடுங்க. எனக்கு பிறகு இந்த கோயிலை இவர் தான் அப்படி பார்த்துட்டு இருக்கிறார். நான் வந்து எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிடுறேன்னு வச்சுங்க, அப்பப்போ வெளிநாட்டுக்கு போயிடுவேன், இந்தியாவுக்கு போவேன், அங்கே போவேன், இங்கே போவேன். ஏன் இந்த கோயிலுடைய பற்றி நான் பிரச்சாரம் பண்றதுக்காக போறேன். ஆனா அதை பொறுப்பா எடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம ஆலய குருக்கள், நம்ம ஆலய தலைவர், இருக்கிற ஆலய தலைவர், துணை தலைவர், வாங்க வாங்க இங்க இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஒரு ஆலயம் வந்து ஒரு கையால நடக்காது. இந்த வருஷம் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆலயத்தை இல்ல நத்த முத்து என்ன பண்ணாரு தெரியல, இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஆலயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம். அது போல இப்ப பூர்ணாவதி ஆக போகிறது. நீங்க பூர்ணாவதியில கண்டு இறைவனோட அனுகிரகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னைக்கு கல்லு வாங்குறவங்க இல்ல நான் பாதி காசு கட்டுறவங்க அவங்களும் உங்க கல்லு கொண்டாந்து கையால வைக்கலாம். சரியா? சந்தோஷமா செய்யுங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்கும். சுவாமி மகேந்திர குருக்கள் அவர்கள் வந்து ஒரு 2 வார்த்தைகள். சுவாமி நம பார்வதிபதே. தென்னாடுடைய சிவனே போற்றி. தேவேஷம் நகாராய நமோ நமः. மகாதேவம் மகாத்மானம் மகாத்யானவராஜனம் மகாபாபஹரம் தேவம் மகாராஜ நமோ நமः. शिवं शान्तं जगन्नाथं लोकानुग्रहकारणं शिवमेकपदं नित्यं शिकाराय नमो नमः. वाहनं वृषभोजस्य वासुकी कण्ठभूषणं वामे शक्तिधरं देवं वाताराय नमो नमः. यत्र यत्र स्थितो देवः सर्वव्यापि महेश्वरः गुरुः सर्वदेवानां यकाराय नमो नमः. षडक्षरमिदं स्तोत्रं यः पठेत् शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. यत्कृत्यं यन्न कृत्यं जलकृत्यं कृत्यवत्तदाभिजो उभयो प्रायश्चित्तं शिवनामाख्यद्वयो चरितं शिव शिवेति 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 वा भव भवेति 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 वा हर हरेति 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 वा हर मनः शिवमेव निरन्तरम्.
हर हर नमः पार्वती पदगे महादेव ओम नमो भगवते रुद्राय ओम नमस्ते रुद्रमन्यपभुतो दैशवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः स्वाहा या शिवतमा शिवं बभूवते नमः शिवाय रुद्रमृडज स्वाहा याते रुद्र शिवा तनोरघोरा पापकाशिनी तयानस्तनुभाषन्तमजागिरिशन्तापितागजे स्वाहा यामे शृङ्गिरिषन्तः हस्ते बिभर्षस्तवे शिवाङ्गिरित्रताङ्कुरु माहि पुंसेः पुरुषं जगत् स्वाहा शिवे नवदसात्वा गिरिशाच्छावदामसे यथा नः सर्वमिज्जगद यक्ष्मदो सुमना असत्स्वाहा भ्रवो तदधिवक्ता प्रथमो देव्योऽभिडगे अहेगश्च सर्वाञ्जं भजन् सर्वाश्च जातु धान्यस्वाहा असौ यस्ताम्रो अरुणहुतबभ्रुश्च मङ्गलः ये ते मागुं रुद्रा अभितो दिक्षु श्रुता सहस्रशो वैशाखुं वेडयीमहे स्वाहा असव्यो वसर्पति नीलग्रीवो विलोहितः उतैनं गोपा अदृढन्नदृढन्नुदहार्यः उतैनं विश्वाभूतानि सदृष्टो मृडजाति न स्वाहा नमो अस्तु नीलग्रीवाय सहस्राक्षाय मेरुषे अथो ये अस्य दत्त्वा नो हन्तेभ्यो करन्नमः स्वाहा प्रमुञ्च धन्वनस्त्वमुभयोरार्तियोर्ज्यां याश्च ते हस्तैषवः पराता भगवो वपस्वाहा अवदत्य धनुस्तमो सहस्राक्षयतेषु ते निशीर्य शैजानामुखा शिवो नः सुमना भव स्वाहा विद्यन्धनः कपर्दिनो विशल्यो बाणवागम् उत अनेसन्नस्येषव आभुरस्य निषङ्गति स्वाहा जाते हे दुर्मे दुष्टमहस्ते बभूवते धनुः तयास्मान् विश्वतस्त्वमयक्ष्मया परिभुज स्वाहा नमस्ते अस्त्वायुधाजानातताय धृष्णवे उभाभ्यामुतते नमो बाहुभ्यां तव धन्वने स्वाहा परिते धन्वनो हेतिरस्मान् प्रणक्तु विश्वतः திருவருளும் குருவருளும் நிறைந்திருக்கின்ற இந்த மங்களமான நேரத்திலே மலேசியா நாட்டிலே இப்படி ஒரு ஆலயம் அமைவது இதுதான் முதல் முறையாக நாங்கள் எல்லாம் பார்க்கின்றோம். திருவாரூர பிறந்தால் முக்தி, காசியில இறந்தால் முக்தி. ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. அப்படி ஒரு கஷேத்திரத்தை திருவண்ணாமலை பேர்ல மலேசியா நாட்டுல கருங்கல் கோயிலை அமைப்பது என்பது இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இதை சுவாமிஜி அவர்கள் எடுத்து பெரும் முயற்சி எடுத்து இதை நடத்தி கொண்டிருக்கின்ற பார்க்கின்ற போது உண்மையிலே மலேசியர்களுக்கெல்லாம் ஒரு பெருமை. யாரும் செய்ய முடியாத ஒரு வேலை இது. எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கூட அவருடைய அன்பான பேச்சுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு இங்கே வருகை தந்து இந்த ஆலயை எழுப்புவதில் எல்லோரும் பங்கு கொள்வதை பார்க்கின்ற போது, இவ்வளவு பேர் வந்திருக்கின்ற போது நிச்சயமாக இந்த ஆலயம் விரைவில் கட்டிடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இப்போதுதான் வந்தது. உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. அற்புதமான பிறவி கிடைப்பதற்கு அரிய பிறவி இந்த மனித பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. தயவு செய்து வீணாக்கிட வேண்டாம். நம்ம எவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வாழ்க்கையில எவ்வளோ நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதுல ஒரு சிவாலய கட்டுவதற்கு நம்மளுடைய பங்கு அதுல இருக்கிறது என்றால் நம்ம என்ன புண்ணியம் செஞ்சிருக்கணும். புண்ணியம் செய்தவர்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். எல்லாரும் செய்ய முடியாது. எல்லாரும் இந்த கோயிலை கட்ட முடியாது. அது சுவாமிஜி ஏதோ முற்பிறவி ஜென்ம பிறவி எடுத்து இந்த பிறவியில் அவர் இப்படி ஒரு காரியம் செய்கிறார் என்றால் அது உண்மையே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்.
இதற்கு நிறைய தான்செடிகள், தத்துவ செடிகள், தத்துவமார்கள், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் நிறைய பேர் இங்க வந்திருக்கிறீங்க. நிச்சயமா அவங்க இதெல்லாம் பார்க்கின்ற போது நமக்கே பெருமையாக இருக்கின்றது. இந்துக்களாகிய நாம், இப்படி சொல்லி முடிச்சிடுறேன், இந்துக்களாகிய நாம் மற்றவர்கள் காட்டிலும் அதி விசேஷமானவர்கள். எந்த சூழ்நிலையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்துக்கள் ரொம்ப விசேஷமானவர்கள். காரணம், எந்த ஒரு இந்துவும் மற்ற மதத்தை கேவலமா பேச மாட்டான். இந்து மதம் எந்த மதத்தையும் இழிவா பேசாது. இந்து மதம் மற்ற கோயில்களை போய் உடைக்காது. இந்து மதம் மற்ற மதத்துக்கு வம்புக்கு போகாது. இந்து மதம் எந்த சூழ்நிலையும் எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மதம் நம்மளுடைய இந்து மதம். இந்து மதத்துல ஒன்னே ஒண்ணுதான் நாங்க சொல்லுவோம், கவனமா கேளுங்க, முடிச்சிடறாங்க. இந்து மதத்துல ஒன்னே ஒண்ணுதான் நாங்க சொல்றோம், தயவு செய்து மதம் மாறாதுன்னு சொல்லுவோம். மதம் மாற வேண்டாம் தான் சொல்லுவோம் ஒழிய எங்க மதத்துக்கு வாணி இதுவரைக்கும் நாங்க யாருமே கூப்பிட்டது கிடையாது. We should proud to be Hindu. அப்படிப்பட்ட சனாதன தர்மத்துல பிறந்த நம்ம எதுக்கு இப்ப ஆலயம்? நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சன்னதி. எவ்வளவுதான் நீங்க சம்பாதிங்க, எவ்வளவுதான் பெரிய காடி வச்சிருங்க, எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் கூட நமக்கு கொடுக்கிறது நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சன்னதி. அதுலயும் ஆண்டவன் சன்னதி, எல்லா சன்னதியும் சன்னதி தான். ஆனா மலேசியாவுல கருங்கல்னு சொல்லுகின்ற போது அதுக்கு ஒரு தனி சக்திகள் இருக்கின்றது, அதுக்கு ஒரு தனி தோற்றம் இருக்கின்றது. அந்த இந்த மலேசியா திருநாட்டுல இங்க உருவாக்கப்படுகிறது என்பதை நினைக்கின்ற போது உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. நானும் விரைவில் இந்த ஆலயம் எப்படா கட்டுவான்னு நானும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆக நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த சுவாமி அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு, என் வாழ்க்கையில எனக்கு 63 வயசாச்சு. ஒரே மேடையில 2 பேரும் இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நான் இங்க ஒன்று பேசிக்கிட்டு இருக்கேன், அங்க யாரோ ஒரு பெண் குரல் கேட்குது. ஆமாதானே? அங்க யாரோ, அது வேற யாரும் இல்ல, அப்பாவும் மகனும் ஒரே இடத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். அது என் மக, இங்க அப்பா ஒரே இடத்துல ஒரே நிகழ்ச்சியில அப்பனும் மகளும் பேசுற காட்சி நினைக்கிறத நான் இங்க உட்கார்ந்து சந்தோஷப்பட்டேன். அடாடா, இப்படி ஒரு திருவண்ணாமலைய நினைக்கின்ற போது நினைச்சாலே முக்தின்னு சொல்றது. இந்த நிகழ்வை மிக சிறப்பான முறையில் எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற லோகேஷ் குருக்கள் அன்பாடு பற்றி இதை செய்து கொண்டிருக்கின்ற நேற்று லைஃபா எல்லாம் ஓகே கலசாப்பியம் உள்ள மாணவர்கள், அவருடைய மாணவர்கள் சீடர்கள் எல்லாம் இந்த ருத்ர பாராயணத்தை ரொம்ப அற்புதமா செய்யறாங்க. தயவு செய்து கேளுங்க, காதால கேட்டாலே போதும், நீங்க படிக்க வேண்டாம், காதால கேட்டாலே புண்ணியம். அப்படி ஒரு மந்திரம், அதான் ருத்ரம். அது எப்பொழுதும் சொல்ல மாட்டாங்க, கும்பாபிஷேக காலங்களில் மட்டும்தான் சொல்லுவாங்க, அல்லது சிவராத்திரிக்கு சொல்லுவாங்க, சிவ பூஜை சொல்லும் போது சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்குறது ரொம்ப புண்ணியம். அதனால இந்துக்களாகிய நாம் இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ஆலயத்தின் மூலியமாக நமக்கெல்லாம் உற்சாகத்தோட நம்மளோட சனாதன தர்மம் ரொம்ப சிறப்பாக விளங்க இருக்கிறதே எண்ணி எல்லாரும் சந்தோஷப்படுவோம், எல்லாரும் மகிழ்ச்சி அடைவோம். ஒரு இந்துவா பிறந்ததுக்கே நம்ம எல்லாம் பெருமை கொள்ள வேண்டும். இந்துவாக பிறந்தோம், இந்துவாக வாழ்வோம், இந்துவாக மறைவோம். நாம் அனைவரும் ஒரு இந்து என்று சொல்வதில் பெருமை கொள்வோம். அந்த பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த ஆலயம் சிறப்பாக இயங்குகின்றது என்றால் வரவேற்கக்கூடிய விஷயம். அதுல ஒரு விஷயம், கோயில் கட்டுறதை பத்தி சொன்னாரு, நான் அது வரைக்கும் பேசாம இருந்தேன். ஒரு மெசேஜ் சொன்னாரு, கேட்டீங்களா? இடையில இந்த கோயில்ல வேத ஆகம பாடசாலை நடக்க போது பிள்ளைகளுக்கு திருமுறைகளை சொல்லிக் கொடுக்க போறாங்க. ஒவ்வொரு இந்துக்களும் தேவான் திருவாசகத்தை இன்னிலிருந்து ஓத ஆரம்பிச்சிருங்க. செம்பாயங்கள் அண்டா சுப்ரம் அண்டா டி செம்பாயங்கள் அவங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை, நல்ல வார்த்தை. பல இடங்களுக்கு நான் போவேன், நம பார்வதி பதையே, இதை என்ன சொல்றது தெரியாத ரொம்ப இந்துக்கள் உயிரோட வாழலாம். ரொம்ப பேருக்கு அரகர மகாதேவாவே சொல்ல தெரியல, தேவர் படிக்க தெரியல பரவாயில்ல, அரகர மகாதேவா சொல்ல தெரியல. குரான் தெரியாத ஒரு முஸ்லிம் நீங்க உயிரோட பார்க்க முடியாது.
பைபிள் தெரியாத கிறிஸ்தவர்களை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு தேவாரம் படிக்க தெரியாத தமிழன் எத்தனை கோயில் கட்டியாச்சு, எத்தனை தைப்பூச கொண்டாடியாச்சு, எத்தனை சிவராத்திரி கொண்டாடியாச்சு. வாயை திறந்து இறைவனை வாழ்த்த வாயும் நினைக்க மறந்தீங்கும் தாழ்த்த சென்னி தந்த தலைவனை புகழ்ந்து பாடாம இருக்கிறோம். இந்த நிமிஷத்துல இருந்து தயவு செய்து ஒரு தேவாரமாவது பாடிங்க. நீங்க பாடல, உங்களுக்கு பாட 4 பேர் வருவான். இப்ப ரொம்ப பேர் போறதில்லை. என்ன கூப்பிட்டா நான் போறதில்லை. ஒரு வீட்டுல ஒரு ஐயா இறந்துட்டாரு. அந்த அம்மா போன் அடிக்குது, சாமி என் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, நான் ஓம் சாந்தின்னு. எனக்கு சாந்தி வேண்டாம், எனக்கு 4 பேர் வேணும். நான் எதுக்குன்னு தேவாரம் படிக்கணும். நான் கேட்டேன், உன் வீட்டுக்காருக்கு நான் ஏன் வந்து தேவாரம் படிக்கணும்? அந்த சிவன் கோயில் கட்டுனது அந்த உதவி செஞ்சாரா, இல்ல கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாரா, விபூதி பூசினாரா? அப்படியே சரி, ஒரு இந்து தானே இறந்துட்டானே நம்ம போய் தேவாரம் படிப்போம். அவன் வீட்டு பிள்ளைகளை வெளியே உட்காந்து சீட்டு வாங்கிட்டு இருக்கான், தனியா போட்டுக்கிட்டு. பெத்த அப்பா இறந்து கிடக்கிறான், அவனுக்கு ஒரு சிவபுராண ஓதி அவனை வழிநடத்த தெரியாத ஒரு இந்துவா ஜந்து. தயவு செய்து நம்ம பிள்ளைகளை இந்த நிமிஷத்துல இருந்து சமய வகுப்புக்கு அனுப்புங்க, தேவாரம் படிக்க சொல்லுங்க. நல்ல விபூதியை பூசுங்க, நெத்தி நிறையா வெக்கப்படாதீங்க. விபூதியை பூசுறதுக்கு ஆமைக்கு கவசம் பாருங்க, யாருக்குமே தெரியல. ஏன்னா ஆமையை திங்கிறது இல்லை, அதனால. ஆமைக்கு கவசம் ஓடு, குதிரைக்கு கவசம் லாடம், நமக்கு கவசம். நமக்கு இந்துக்களுக்கு கவசம் என்னது அப்படின்னு நேற்று ஒரு கோயில கேட்கிற ஒரு அம்மா சொல்றது ஹெல்மெட்டா. நேற்று ஒரு கொஞ்சம் கேட்கிறேன், அந்த அம்மா சொல்றது ஹெல்மெட்டா. பாருங்க, தெரிஞ்சுக்க, உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யம் விபூதி. நல்லா பூசுங்க. நீங்க பூசல, அப்புறம் கடைசியில உங்களுக்கு 3 நேரத்துல பூசி அனுப்பிடுவாங்க. ரொம்ப பேர் உயிரா இருக்குன்னு பூசுறது இல்ல. ஆஸ்பத்திரியில போய் பார்த்தா மத்திய அவ்வளோ விபூதி, எல்லாம் கோயில் பூசாரி விபூதி அங்க இருக்கும். நல்லா இருக்குன்னு பூசுறது இல்ல. இன்னிலிருந்து வெக்கப்படாம மந்திரமாவது நீர், பாலவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர் என்று நல்ல விபூதியை பூசுங்க. சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும், சத்தியமா சொல்றேன். நீங்க நம்பிக்கையோட பூசுங்க. அப்படியே வெக்கமா இருக்கு சாமி, நாங்க வேலைக்கு போறோம், மத்த இனமெல்லாம் பாக்குதுன்னா ராத்திரி தூங்குற ஏதாவது நல்லா பூசிட்டு படுங்க. யாரும் வந்து உங்களை தோச்சலை அடிச்சு பார்க்க மாட்டாங்க. நல்லா விபூதியை பூச்சிட்டு படுங்க, நல்லா தூக்கம் வரும், நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். ஆக இந்த சிவாலயம் கட்டுவதுல உண்மையிலே எனக்கு எப்படி அவரை பாராட்டுறதுன்னு தெரியல. இவரை எப்ப பாராட்ட போறா, கும்பாபிஷேகம் அன்னைக்கு தான் இவருக்கு பெரிய பாராட்டு. மலேசியாவில் உள்ள எல்லா சாமியார்களையும் நான் அழைச்சிட்டு வந்து அவருக்கு ஒரு சிறப்பு செய்யறேன். அதுக்கு இப்பயே நம்ம எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்போம். அவரோட முயற்சி ஒரு பெரும் முயற்சி. எல்லாரும் உதவி செய்வோம், எல்லாரும் சேர்ந்து அந்த கோயிலை கட்டுவோம். அந்த சிவாலயம் கட்டுறது மறுபடியும் சொல்றேன், அது எல்லாருக்கும் அமையாது. முதல்ல தேவாரம் படிக்கிறதுக்கே எல்லாருக்கும் வாய்ப்பு அமையாது. சிவசிவான்னு யாரும் சொல்ல மாட்டான், யாரும் நெத்தி நேரா விபூதி பூச மாட்டான். அதுக்கெல்லாம் பிரார்த்தனை இருக்கணும். சொல்லுங்க பாப்போம். ஓம் நம சிவாய. பாருங்க, 2-3 பேர் பாக்குறேன், வாயை திறக்கல. ஏன் திறக்கல தெரியுங்களா? தெரியுமா ஏன் சொல்ல? சொல்லிட்டு முடிக்கிறேன் பாருங்க. ஓம் நம சிவாய் சொல்றேன், அதை சொல்ல முடியல. அவர் சொல்ல முடியாது. அவன் சொல்ல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கோயிலுக்குள்ள வந்துட்டோம், அண்ணாமலை கோயில் கட்ட போறோம், ஓம் நம சிவாய்ன்னு சொல்றோம். அவர் பேசாம இருக்க. ஏன்னா அவருக்கு பிரார்த்தனை இல்லை. அவர் சொல்லலாம்னு நினைப்பாரு, சொல்ல முடியாது. நீ யாரும் பக்கத்துல அப்படி யாராவது சொல்லாம இருந்தாங்கன்னா அவங்களை பேசாதீங்க, அடிக்காதீங்க, கட்டாதீங்க, சொல்லுன்னு. ஏன்னா அவங்களுக்கு சனி இங்க வந்து உட்காந்து, சனி உட்கார்ந்து ஓம் நம சிவாய்க்கு சொல்ல விடாது, சொல்ல முடியாது. அது உங்களோட தப்பு இல்ல, உங்களுக்கு கிரகம் அப்படி இருக்கு, என்ன செய்யுது? இந்த மந்திரத்தை சொன்னா அவ்வளவு புண்ணியம் சொல்லுது இந்து மதம். நற்றவா உன்னை நான் வளர்க்கணும் சொல்லுன்னா நமசிவாயவே. அற்புதமான மந்திரத்தை சொல்றேன். அவர் பாக்குறேன், அங்க இருந்து பாக்குறேன், கண்ணுக்கு தெரிஞ்சு சொல்லாம இருக்காரு. முன்ன உட்கார்ந்து இருக்காங்க, எதுக்கு சொல்லணுங்க? நான் கவலைப்படல, அவருக்கு சனி இங்க உட்கார்ந்து இருக்க, அது சொல்ல விடல. இப்ப பாப்போம் பாவம். ஓம் நம சிவாய. இப்ப சொல்றாரு சனி போயிட்டான். இன்னோட அவருக்கு சனி விலகிடுச்சு. இனிமேல் இந்த திருவண்ணாமலைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்தா அவருக்கு ஜென்மம்
புண்ணியம் கிடைச்சிருச்சு. வாய் திறந்து நீங்க சொல்லிட்டாரு ஓம் நம சிவாய. சொல்லுங்க ஓம் நம சிவாய. ஆமா, நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அங்க திரு ஏறி உரு ஏறி இந்த ஆலயம் ரொம்ப பெருசா வரப்போகுது. சொல்லுங்க ஓம் நம சிவாய. ரொம்ப சந்தோஷம். நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. அப்படியே சொன்னாவே மனசுக்குள்ள ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய எப்பொழுதும் நமக்கு சொல்ற நேரம் கிடைக்காது. இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதிகால நாட்டுல நடக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. கோடி புண்ணியம். அந்த நாமத்தை சொல்றது கோடி புண்ணியம். சும்மாவே சொல்லி யாராவது உங்களுக்கு வந்து பேசுறாங்கன்னா ஓம் நம சிவாய நான் பயந்துட்டு அவனும் ஓம் நம சிவாய அப்படியாவது சொல்லலைங்க. எல்லாரும் சொல்லுங்க ஓம் நம சிவாய. சொல்லிட்டு இருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் புண்ணியம் வந்து சேரும் என்று சொல்லி இந்த ஆலயம் மிக சிறப்பாக விளங்க எல்லாம் வல்ல திருவண்ணாமலையாரை வேண்டி நான் நிறைவு செய்கிறேன். நம பார்வதி பதையே. நாடுடைய சிவனே போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சுவாமிஜி அவர்களுக்கு நன்றி. நான் முன்பே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், சர்க்கரையை வாயில போட்டா கூட இனிக்குதோ கரையுதோ தெரியாது, சுவாமி பேசுனாங்கன்னா கரைஞ்சிரும் சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி பேசுனாங்களா இல்லையா? அப்ப நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். பேசுங்கப்பா, ஏன்பா சீரியஸா இருக்கீங்க? நீங்க இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எங்கெங்கயோ செய்ய போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மதிப்புக்கு மரியாதைக்குரிய சுவாமி ஜெயபிரகாஷ் அவர்களே, நல்ல நண்பர் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் பப்பராயுடு அவர்களே, சுவாமி மகேந்திரன் அவர்களே, சுவாமி சிவகாளி அம்மன் ஸ்தாபகர் அவர்களே, சுவாமிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, மாண்புமிகுகளே, தத்தியன் அவர்களே, சிவன் பக்தர் அவர்களே, அனைவருக்கும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் வரும்பொழுதெல்லாம் இந்த கூட்டம் பார்த்ததில்லை. ஆனால் இன்னைக்கு இந்த கூட்டம் வந்திருக்காங்க அப்படின்னாக்கா முக்கியமா நம்ம சுவாமிஜியோட முயற்சி. அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. நான் ஒரு சில விஷயங்கள் உண்மைய விஷயங்கள் சொல்லணும். அது சுவாமிஜி உங்களோட அனுமதியோட முதலாவதாக இந்த புஞ்சா ஆலாம் சுத்தி வட்டாரத்துல இந்த ஒரு இந்து ஆலயங்கள் தான் இருக்கின்றது. இதுக்கு முன்பு ஏறத்தாழ 2013ஆம் ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு வரையிலும் சிவகங்கை மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் கணபதி ராவ் அவர்களின் ஆட்சியில் இருக்கும் பொழுது அவருக்கு நான் ஆலோசகராக இருந்திருந்தோம். அப்பொழுது நம்ம சிவகங்கை மாநிலத்துல 120 ஆலயங்களுக்கு நம்ம நலம் கொடுத்திருந்தோம். அதுல ஒரு நலம் தான் இந்த புஞ்சா ஆலயம்ல திருவண்ணாமலை ஆலயம் தான் நம்ம சொல்ல வேண்டும். அப்பொழுது அந்த காலத்துல நம்மளோட ஆட்சியில கணபதி ராவோட முயற்சியிலும் நம்ம 3 சிவ ஆலயங்கள் சிவகங்கை மாநிலத்துல உறுதிப்படுத்தணும். ஒண்ணு ஒட்டனைக்குல இருக்கின்ற சிவ ஆலயம் மீனாட்சி சுந்தரேச ஆலயம் தான் சொல்லணும். அம்மா வந்திருக்காங்க. தொடர்ந்து 2வது வருகின்ற U10ல இன்னொரு சிவன் ஆலயம் கட்டப்படுகின்றது. இந்த புஞ்சா ஆலயம்ல ஒரு கோயில் இந்து ஆலயம் கட்டக்கூடாது என்று சில மதத்தோர், உங்களுக்கு தெரியும் எந்த மதத்தை நம்ம குறிப்பிடல, சில மதத்தோர் பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு பெரிய கலவரம் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்தது. அது வேற இடத்துல இருந்தது. ஆனா திருவண்ணாமலையர் எனக்கு அந்த இடம் வேண்டாண்டா, எனக்கு இந்த இடம் தான் வேணும், சுவாமிஜி அனுகிரகத்தோட இங்க ஒரு பெரிய ஆலயங்கள் எழுப்பப்படணும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயங்க, ஒரு வரலாறு. அதுக்கு இந்த புஞ்சா ஆலா மட்டும் மக்கள் இன்றி சிவகங்கை மாநில, மலேசியா, உலக மக்கள் அனைவரும் இந்த ஆலயங்கள் கட்டுவதற்கு, கருங்காலம் ஆலயம் கட்டுவதற்கு நம்மலாம் புண்ணியம் செஞ்சிருக்கணுங்க. சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவாரு, என்னோட பேரை இந்த இடத்துல வசந்தகுமார் தான் கணபதி ராவ் அப்படிலாம் கிடையாதுங்க. மகேந்திர சுவாமிஜி சொல்லியிருந்தாரு, இந்த ஆலயம் கட்டுவதற்கு ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கணும். அதை என்னமோ என்னோட பெற்றோங்க புண்ணியமோ இல்ல நான் செஞ்ச புண்ணியமோ இல்ல குருமார்கள் என்னோட ஆசீர்வாதமோ இந்த முயற்சி செஞ்சிருந்தோம். நிச்சயமா பப்பராயுடு நண்பர் அவர்களே உங்களோட துணை இருக்கணும், பொருத்தக்கான அதிகமா கொடுக்கணும். பெரிய விஷயம் நம்ம கட்டுவதற்கு 1வது. 2வது விஷயம் சுவாமிகள்.
சுவாமி வந்துட்டு எனக்கு இன்னைக்கு நேற்று தெரியாது. சுவாமி வந்து இதுக்கு முன்பு சுங்கவேல வந்து ஆலயம் வச்சிருந்தாரு. அப்ப சுவாமிஜி வந்து நான் ஒரு நாள் போயிருந்தேன் கோயிலுக்கு. அந்த ஒரு நாள் தான் போயிருந்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சுவாமிஜி. சுவாமிஜி வந்து ஒரு மனம் உடைஞ்சி போயிருந்தாரு வச்சுக்கோங்களேன். சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, வைபி நான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிவன் ஆலயம் எழுப்பணும், அந்த சிவன் ஆலயம் உலகத்திலே ரொம்ப பெரிய முக்கியமான ஆலயங்களா அமைக்கணும், ஒரு சரித்திரமான ஆலயமா அமைக்கணும்னு. அப்ப நினைச்சேன், சிவசிவா அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு. அப்போ முயற்சி செஞ்சோம். சுவாமிஜி அங்கேயிருந்து சுயாவிலிருந்து கிளம்பி வந்தாரு, இந்த இடத்துல அமர்ந்துட்டாரு சுவாமிஜி. இப்ப பெரிய திருவண்ணா ஆலயம் வந்து கட்டுவதற்கு முயற்சி செஞ்சிருக்காரு. அவர் கூட இருந்து நாமளும் இந்த ஆலயத்தை கட்டி நாமளும் புண்ணியம் சேர்த்துக்குவோம் என்று தெரிவித்துக் கொண்டு, நிச்சயமாக சுவாமிஜி என்னால் அள்ளி கொடுக்க முடியாது, நிச்சயமாக என்னால் முடிந்த உதவிகளும் என்னோட சேவைகளும் இந்த ஆலயத்துக்கு தொடர்ந்து இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. சமீபத்தில் அந்த ஆலயத்துக்கு நான் வந்திருந்தேன். இப்போ சுவாமி இருந்தார், கருங்கல்ல வந்து ஒரு கோயில் சிவன் ஆலயம் எழுப்புனாங்க. கொஞ்சம் ஆதரவாக இருந்து நீங்களும் ஹலோ ஹலோ வணங்குதுங்களா? ஸோ இந்த வேலையில் வந்து நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நம்ம எல்லோரும் அவர் கூட பக்கபலமாக இருந்து இந்த ஆலயம் வந்து நம்ம கட்டுறதுக்கு வந்து நம்ம ஆதரவாக இருக்கணும். அதுதான் இந்த வேலையை நான் கேட்டுக்கிறேன். உங்களால் எவ்வளோ முடியுமோ உதவி செஞ்சு இந்த ஆலயம் வந்து கட்டி முடிக்கிறதுக்கு வந்து நம்ம பக்கபலமாக இருந்து துணையாக இருந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வேலையை நான் கேட்டுக்கிறேன். என்னால் முடிஞ்சதை வந்து நான் நிச்சயமாக செய்வேன் சாமி, நிச்சயமாக செய்வேன் என்னால் முடிஞ்சது வந்து. ஸோ இந்த வேலையில் நான் எவ்வளோ கொடுப்பேன் செய்ய போகிறேன்னு நான் சொல்ல விரும்பலை. என்னால் முடிஞ்சதை நான் நிச்சயமாக செய்வேன். ரொம்ப நன்றி. சுவாமிஜி பார்க்கணுன்னால கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சாதாரண ஒரு கோயில் குருக்கள் கூட நம்ம போய் பார்க்கணும், நம்ம அவரை போய் பார்க்கணும், அவர் வந்து நம்மளை பார்க்க மாட்டாரு. இவர் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஆளையும் கூப்பிட்டு அங்கேருந்து வந்து நம்மளை உட்கார வைக்கிறாங்கன்னா அந்த சுவாமிஜிக்கு நம்ம நிறைய 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 நன்றி சொல்றோம். சுவாமிஜி எல்லாரும் வந்திருக்கீங்க சிவன் கோயிலுக்கு. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவி எல்லாரும் செய்யணும். நானும் அதே போல தான் என்னால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக செய்வேன். எவ்வளவு சொல்லல, பட் நிச்சயம் செய்வேன். ஸோ நன்றி நன்றி நன்றி. பப்பாயிட அவர்களுக்கு மற்றும் ஆலய குருக்கள் மற்றும் ஐயா அவர்களுக்கு நமது சிறப்பு பிரமுகர்கள் டிசிபி அவர்கள் மற்றும் அவர்கள் சிவகுமார் அவர்கள் கவுன்சிலர் அழகன் அவர்கள் எல்லாத்துக்கும் நன்றி. பொதுமக்கள் எல்லாத்துக்கும் நன்றி. ஏன்னா நான் இன்னைக்கு நிகழ்வுக்கு வருவேன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் இந்த வட்டாரத்துக்கு வந்து கிறிஸ்துவ கம்யூனிட்டி ஐயா தெரியும், அதனால நான் அழைப்பாளர் மூலியமாக தான் வரல, ஒரு நார்மலாக தான் வரலான்னு இருக்கேன். ஆக்சுவலி டாக்டர் ஜூக்கிட்லி மிலிட்ரி சேர்த்தார். அவர் சார்பில் வந்து நான் அவருக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நான் இந்த வட்டாரத்தில் இருக்கிறதுனால ஒரு பிரதிநிதியாக போய் இன்னைக்கு கலந்துக்க சொல்லிட்டாங்க. இந்த இவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு சிவன் கோயில் இங்கே உருவாகுனா நிச்சயமாக ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளும் கட்டுகள் கொடுக்கணும். அவரோட முயற்சினால் என்ன, நான் பல அடிப்பு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கேன், பட் ஐயாவுக்கு தெரியும். பட் என்ன ஒன்றுன்னா, இந்த வட்டாரத்திலே ஒரே ஒரு ஆலயம் இந்து ஆலயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கோயில் தான் சிறப்பாக இருக்கு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு. இதை ஒட்டி நம்ம ஆலயத்துக்கு வந்து நம்ம டாக்டர் ஸ்ரீ அவர்கள் டாக்டர் சூக்கிட்லி கிட்ட பேசி நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல ஒரு சொந்தக்காரங்க நம்ம ஆலயத்துக்கு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம்னு சொல்லி நன்றி தெரிவித்து நன்றி. நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதில் நீங்காதன் தாழ் வாழ்க. ஆலய முக்கிய பெருமக்கள் ஐயா குருமார்கள், மகேந்திர குருக்கள் மற்றும் எனது சகோதரர் வசந்தகுமார் மற்றும் டிசிபி எல்லாம் வந்திருக்கீங்க. வட்டார கேகே வந்திருக்காரு மற்றும் நிறைய பெருமக்கள் வந்திருக்கீங்க. என்னோட நம்பிக்கை நான் வந்து கோயில் இல்லாத ஊர்ல வந்து குடியிருக்கூடாது சொல்லி மூதாதிரி சொன்ன வார்த்தை தான். இந்த இடத்துல வந்து வசந்த் சொன்ன மாதிரி இந்த வட்டாரத்துல கோயிலே இல்லை. அப்ப இந்த சிவன் கோயில் வந்து
ஒரு சரித்திரபூர்வமான கோயிலா அமைய போகுது. அப்ப நம்ம எல்லாம் இங்குள்ள இந்துமார்கள் எல்லாமே வந்து நம்மால் முடிந்த ஒரு சிறு காணிக்கையை சகோதரர் ஒருத்தர் பெரியம்மான்னு சொல்லியிருந்தாரு. அவ்வளவு பெரியம்மான் கொடுக்கணும் இல்லை, ஏன்னா சிவன் சேவையில வந்து உங்களால கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சிறு தொகையா இருந்தாலும் கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ஏற்ற அந்த புண்ணியங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். ஆனா இருந்தாலும் அவர் ஐயாவை பாராட்டாம இருக்க முடியல, பெரிய தொகையை சொன்னார். அதே மாதிரி மாநில ரீதியாக வந்து மாநில அரசாங்கத்தின் மூலமாகவும் என்னால் ஆட்சிக்குழு உறுப்பினர் என்ற ரீதியில என்னால் வழங்கக்கூடிய அந்த மானியங்கள் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து வழங்கப்படும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் பாராட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. Thank you.
भवतु मे देवात् तत्प्रसादात् महेश्वरा कारुण्यभावेन रक्ष रक्ष महेश्वरा यत्र विश्वामि तत्सर्वं सुकृतं तव परम खार्घ्यं दत्वा आद्य सुदेवताभ्यो परम खार्घ्यं दत्वा अर्जुनचरानुसृत्य सप्तमे अग्नि समिधः सप्तदुर्गा सप्तऋषयः सप्तधाम प्रियाणि सप्तहोत्रा सप्तधात्वा ददन्ति सप्तयोनिरा प्रणस्वा कृतेन मयि प्रदामयि मयि प्रजामयीन्द्रयन्दधामयि मयि प्रजामयि सूर्योद्घातो दधातु मानो महान्तमतमानो अर्धकं मान उक्षन्तमतमान उक्षितं मानो वधीपितरं मोदमातरं प्रियामानवोरुद्रवीरिडः मानसोदेवमानो अश्वेरुवीरिडः नीरान्मानवरादेववीरविस्वन्तो नमदा विदेवते प्रतरान्न आयुः कामप्रियाय नङ्गामा अनुप्रयान्ति विद्यावान् भवति अभिवादी नमस्काराः मम सुप्रियरुद्रेभ्यः स्वाहेति आद्यं कृत्वा आद्यं स्वर्गि संयोज्य वेदिकासमीपं गत्वा रक्षां धारयेत् ॐ निवेद्यानन्तरम् आसमनीकं समर्पयामि।
ஃபோனில் எடுத்துருங்கண்ணே ஃபோனில் எடுத்துருங்க ஃபோட்டோ நான் வீடியோ எடுத்துக்கிறேன். வசந்தகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சுவாமி அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள்.
எடுத்தோங்க பொன்னாடை அணிவித்து மாலை அணிவிக்கின்றார்கள். நல்ல ஒரு பலத்த கைத்தட்டலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சரி, அடுத்ததாக தொடர்ந்து டிசிபி குமரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த ஆலயமானது இன்று அடிக்கல் நாட்டு விழா காண இருக்கின்றது. மிக சிறப்பான முறையிலே கருங்கல் ஆலயம் இங்கே அமைய பெறவிருக்கின்றது. ஆலயங்களை தரிசிக்க முக்தி என்று சொல்வார்கள், ஆனால் திருவண்ணாமலையை நினைக்கவே முக்தி. ஆக இன்றைக்கு இங்கே திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயம் இங்கே எழும்பப்படவிருக்கின்றது. தொடர்ந்து டாக்டர் குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது சுவாமிகள் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். தொடர்ந்து தான் ஸ்ரீ அண்ணாதுரை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவருடைய செயலாளர் இங்கே வந்திருக்கின்றார். அவரையும் இப்பொழுது அன்போடு அழைக்கின்றேன். அவருடைய பிரதிநிதியாக ஐயா அவர்கள் ஐயா திரு மணிவண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டி மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கின்ற YB கவுன்சிலர் அழகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சரி, சுவாமி அவர்கள் நிறைய பேருக்கு இப்பொழுது சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த ஆலயம் எழுப்புவதற்கு இவர்களுடைய பேராதரவு இங்கே முக்கியமாக இருக்கின்றது. தொடர்ந்து சென்னிமலை ஆதீனம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சரி, தமிழ்நாட்டிலிருந்து அதாவது திண்டுக்கல்லிருந்து பிரபு அவர்கள் வந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக இங்கே முன்னுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திண்டுக்கல் பிரபு அவர்களை முன் அழைக்கின்றேன். தொடர்ந்து சட்டம் சிவகாரியம்மன் ஆலய சுவாமிஜி அவர்கள் இப்பொழுது இங்கே இருக்கின்றார். அவர்களுக்கும் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. தொடர்ந்து கம்பம்பண்டான் ஆலய தலைவர் திரு முனிசர் ஆலய தலைவர் திரு சிவா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
அழைக்கின்றது. தொடர்ந்து சாமி அவர்களுக்கு இப்பொழுது சுவாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். தொடர்ந்து டாக்டர் ஜி.ஆர். கலைவாணி அம்மா அவர்களை அன்றோடு அழைக்கின்றேன். அம்மா அவர்களுக்கு இப்பொழுது மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. தொடர்ந்து ஹேமா அம்மா அவர்களை அன்றோடு அழைக்கின்றேன். தொடர்ந்து PKKM ரீனா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். PKKM ரீனா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக இவ்வாலயம் சிறப்பாக அமைய பெற கருங்கல் ஆலய கட்டுமான சபதி தலைமை சபதி சித்தகலாலய தலைமை சபதி ஐயா திரு பாண்டி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த ஆலயம் எழும்புவதற்கு உறுதுணையாக முக்கிய நபராகவும் திகழ்கின்ற ஐயா திரு பாண்டி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சரி, தொடர்ந்து இன்றைய ஏகாதச ருத்ர பாராயண ஹோமத்தின் சிறப்பு ஏற்பாடும் அதைத் தொடர்ந்து 27 நதிகளிலிருந்து அனைத்து தீர்த்தங்களையும் கொண்டு வந்து இன்றைய நிகழ்ச்சியை மெருகேற்றிக் கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய சிவாச்சாரியார் திரு லோகேஸ்வரன் குருக்கள் அவர்களையும் முன் அழைக்கின்றேன். மலேசிய ஆதிசங்கரர் திருமணத்தின் ஸ்தாபகர் நாடக சொற்பொழிவாளர் சுவாமி மகேந்திரர் அவர்களை இப்பொழுது முன் அழைக்கின்றேன். அவருக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. தொடர்ந்து டாக்டர் முத்து அவர்களை அழைக்கின்றேன். டாக்டர் முத்து அவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக மாஸ்டர் சந்திரசேகரன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். மாஸ்டர் சந்திரசேகரன். இன்றைய நிகழ்வில் பிரதான ஆச்சரியமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பக்தவன் மகாமாரியம்மன் ஆலய குருக்கள் சிவஸ்ரீ நாகேந்திர குருக்கள் அவர்களுக்கு இப்பொழுது மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. சிலம்பம் சரியா, சிலம்பம் மாஸ்டர் சிலம்பம் மகாகுரு அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். தொடர்ந்து சாய்பாபா சென்டர் சேம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
சரி, தொடர்ந்து பாலஸ்தீனிலிருந்து திருமதி ராஜேஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து திரு ராமச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். YP ராமச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சரி, தொடர்ந்து மிஸ்டர் மாறன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சரி, தொடர்ந்து மாஸ்டர் புவனேஸ்வரி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். சரி, தொடர்ந்து இன்றைய ஆச்சாரியமாக திகழ்கின்ற மிட்லண்ட்ஸ் ஆலய சிவாச்சாரியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சிவஸ்ரீ நந்தாகர்கள் அவர்களுக்கு இப்பொழுது மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. சரி, தொடர்ந்து இன்றைய நிகழ்வின் கதாநாயகன் இந்த ஆலய நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ஜெயபிரகாஷேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகள் அவர்களுக்கு இப்பொழுது மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. சரி, தொடர்ந்து அனைவரும் குழுப்படம் எடுத்துக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். சரி, தொடர்ந்து இன்றைய இந்த ஆலயத்தின் தலைமை குருக்கள் பாலகணபதி அவர்களுக்கும் இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகின்றது.